வெல்கம் டு ஜியாம் ஃபுட் காம்பி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நீர் தோசை. இது தோசை மாவு மாதிரி புளிக்கெல்லாம் வைக்க தேவையில்லை, அரைச்ச உடனே இன்ஸ்டண்ட்டாக சுட்டுடலாம். இது NB கிரேவி கூட எல்லாம் நல்லாயிருக்கும். பட் ஸ்பெஷலாக கார சட்னி கூட நல்லாயிருக்கும். நம்ம அதையும் இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பச்சரிசியை நல்லா கழுவிட்டு தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. ஒரு 3 மணி நேரம் ஊறணும். எந்த பச்சரிசி வேணுமோ எடுத்துக்கலாம். பொன்னி பச்சரிசி, மா பச்சரிசி எதுனாலும் எடுத்துக்கலாம். நம்ம அரைக்க போகிறோம், அதனால் நம்ம அதை மிக்சியில் போட்டுக்கலாம். நான் அரிசி ஒரு 500 கிராம் எடுத்திருக்கேன். இது கூட ஒரு அரை மூடி தேங்காய் நல்லா துருவி சேர்த்துக்கோங்க. இது நல்லா தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். திரியாலாம் இருக்கக்கூடாது. நம்ம அரைச்ச மாவை இந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா திக்காக இருக்குது, இப்படி இருக்கக்கூடாது. கொஞ்சம் கூட தண்ணி விடணும். ஒரு கப் கூட தண்ணி விட்டுக்கலாம். எப்போவுமே இட்லி தோசை சப்பாத்தியும் செய்யாமல் இந்த மாதிரி நீர் தோசை செஞ்சு கொடுங்க. அப்போ பெரியவங்கலேருந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த அளவு வாட்டரியாக இருக்கணும். நம்ம நீர் தோசை சுட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி ஹோலாக வரணும், அதுதான் கன்சிஸ்டன்சி. லைட்டாக அப்படி ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. இப்படி வரலைன்னா கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கோங்க. க்ளோஸ் பண்ணி சுடலாம். நீங்கள் நான்ஸ்டிக் பேன்லேயே சுட்டால் தான் நல்லா ஈஸியாக வரும். நான்ஸ்டிக் தவா இல்லைன்னா நான்ஸ்டிக் பேனில் கூட நீங்கள் சுட்டு எடுத்துக்கலாம். வெந்துருச்சு. அது அப்படியே எடுத்தால் லைட்டாக கலந்துடும். அதனால் இப்படி தான், இதுதான் நீர் தோசைக்கோட ஸ்டைலு. இதுதான். நீங்கள் நான்ஸ்டிக் தவாவில் யூஸ் பண்ணிக்கோங்க. தவா இல்லைன்னா பேனில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரெடி ஆகிடுச்சு. கார சட்னி பண்ணுறதுக்கு சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து மிக்சியில் போட்டுக்கலாம். ஒரு 10-12 பூண்டு, 4 வரமிளகா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு தக்காளி சின்னதாக வெட்டி போட்டுக்கலாம். தக்காளி இல்லைன்னா நீங்கள் ஒரு சின்ன துண்டு புளி கூட யூஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கார சட்னி தாளிக்க போகிறோம். அது கொஞ்சம் நிறையவே எண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லா கடுகு போட்டுக்கலாம். உளுந்தம்பருப்பு பொரியட்டும். பொரிஞ்சிருச்சு. இப்போ அதில் ஒரு மிளகா, அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை இதில் போட்டுக்கலாம். எல்லாம் நல்லா பச்சையாக போட்டதுனால அது கொஞ்சம் வதங்கினா தான் நல்லாயிருக்கும். அதில் இந்த எண்ணெயில் போட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா இப்படி கொதிக்கட்டும். கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே, தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ரெசிபி பார்க்கலாம். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.